மின்னி அந்த மாய மரத்தை தேடி காட்டின் நுழைவாயிலில் நின்றது. காற்று மெதுவாக வீச வீச மரங்கள் எல்லாம் பேசுவது போல் உணர்ந்தது. நான் எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த மாய மரத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மேப்பை எடுத்து அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை தேடுது. எந்த பக்கம் போறதுன்னு மின்னி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பச்சை கிளி மின்னிய சுத்தி சுத்தி வருது. மின்னி உடனே அந்த கிளியை பார்த்து யார் நீ என்று கேட்கிறது. யாரு நீ? எதுக்காக என்ன சுத்தி வந்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என் பேரு லூமீனா, இந்த காட்டோட காவலன். நீ மாய மரத்தை தானே தேடி வந்த? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த மாய மரத்தை அடைய நீ பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அதற்கு தைரியம் மட்டும் போதாது, நம்பிக்கையும் நல்ல மனசும் வேண்டும். சரி, நான் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கேன். என்னால முடியும். சரி, நான் அந்த மரத்தை தேடி போறேன். சரி, என் பின்னால் வா. இந்த கதையின் உண்மையான தொடக்கம் இப்பதான் ஆரம்பிக்கிறது. லூமி பறந்து காட்டுப்பாதைக்கு வழிகாட்டுச்சு. மின்னியும் லூமி காட்டிய வழியில் அந்த மாய மரத்தை தேடி புறப்பட்டது. மின்னி அந்த சோதனைகளை கடந்து மாய மரத்தை பார்த்துச்சா இல்லையான்னு பார்ட் 3ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.